தனுஷா இருக்கட்டும், அமிதாவா இருக்கட்டும், அவங்க எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போனாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி, ஒரு செரிமனியா இருக்கட்டும், எங்க போனாலும் அவங்க கிட்ட ஒரு கேட்கிற விஷயம் என்னன்னா, தனுஷோட 54வது படம், அதோட அப்டேட் ஏதாச்சும் தெரியுமா? என்ன இருக்கு? அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? அதை பத்தின ஏதாச்சும் ஒரு குட்டி அப்டேட் இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது ஒரு செரிமனி போனாலும் இருக்கட்டும், ஏதாவது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போனாலும் இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கேட்டுட்டே இருக்காங்க. சோ அதை பத்தின ஒரு விஷயம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. தனுஷோட 54வது படம் நாளைக்கு பொங்கல், அதுவும் காலையில 10:50 இந்த டைமுக்கு வந்து ஒரு குட்டி அப்டேட் தர போறாங்க. அந்த அப்டேட் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போதுன்னு இருக்கலாம், இல்ல அதை பத்தின ஏதாவது மியூசிக்கல் அப்டேட்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா அந்த அப்டேட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து முக்காவாசி முடிஞ்சிருச்சு, டைரக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, மைனர் எடிட்டிங்ஸ் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எடிட்டிங்கும் வந்து ஹோப்ஃபுல்லி வந்து சீக்கிரம் முடிஞ்சு இந்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறோம். இந்த படத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மமிதா இவங்க இருக்காங்க, ஜெயராம் இருக்காங்க, அதுக்கப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் இருக்காரு, மியூசிக் கம்போசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் இருக்காரு, இதோட டைரக்டர் வந்து விக்னேஷ் ராஜா, இவங்க எல்லாம் இருக்காங்க. சோ ஜெயராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த டைம்ல இருந்தே இப்போ வரைக்குமே ஒரு காமிக் சென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவா இருக்கும். என்னடா இது, எனக்கு ஆக்சுவலா அவர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு படத்துல பார்த்துருப்பேன். ரொம்ப ஒரு முக்கியமான சீன்ல கூட ரொம்ப காமிக்கலா எடுத்துட்டு போயிருப்பாரு. ஆனா அந்த சீன் வந்து இம்பாக்டபிளா இருக்கும். அந்த மாதிரி ஜெயராமோட சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். கே.எஸ். ரவிக்குமார் இருக்காரு அப்படின்னா, கே.எஸ். ரவிக்குமாரும் வந்து எப்படின்னா அந்த டைம்ல இருந்து இப்போ டைம் வரைக்குமே ஒரு கிளிப் மட்டும் வந்துட்டு போவாங்க, இல்ல ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு கெஸ்ட் ரோல் மட்டும் வந்துட்டு பண்ணிட்டு போவாரு. அந்த கெஸ்ட் ரோலுமே வந்து நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மமிதா நம்ம சொல்லவே வேண்டாம். அவங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூட் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்துல தான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூட் ஃபிலிம் வந்துச்சு. ஸோ அது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மலையாளத்துலயுமே வந்து பிரேமலு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு காமிக்கா, ஒரு யங்ஸ்டர்ஸ் லைஃப், அதாவது ஒரு ஐடி லைஃப் செக்டார்ஸ்ல எப்படி இருக்கும், ஐடி லைஃப்ல இருக்க பொண்ணு எப்படி இருக்கும், ஒரு நார்மலா வில்லேஜ் லைஃப்ல இருந்து வந்த பையன், இல்ல நார்மலா இருக்க ஒரு பையன் வந்து எப்படி இருக்கான், அவங்களோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்கும், அவங்க லவ்லாம் வந்து உண்மையாலே தான் இருக்குமா, இல்லை அவங்களோட லவ் லாங்குவேஜஸ் இப்படி தான் இருக்குமா, அந்த பொண்ணு வந்து அப்படின்ற மாதிரி ஒரு லெத்தாஜிக்கா எடுத்து போயிருப்பாங்க அந்த படத்துல. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளை அப்படின்றதுனால வந்து அந்த படமே வந்து ஒரு மாதிரி காமிக்கா, ஒரு மாதிரி ரொம்ப போல்டா ஒரு மாதிரி நரேட்டிவ் எடுத்திருப்பாங்க. அந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா 2026 இந்த வருஷம் அதோட பார்ட் 2 வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஒரு கிசு போயிட்டு இருக்கு, பார்ட் 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. வந்தாலுமே ஹோப்ஃபுல்லி அது வந்து ஒரு நல்ல ஒரு காமிக்கான ஒரு படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்துல வந்து நம்ம விக்னேஷ் இவர் தான் வந்து டைரக்ஷன். அப்போ இவர் என்னென்ன படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஃபர்ஸ்ட் எந்த ஒரு விஷயத்துல எல்லாருக்குமே இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஐ ஹேட் யூ ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி ஒரு தமிழ் சீரீஸ் வச்சிருந்தாரு, ஒரு டிவி சீரீஸ். அந்த சீரீஸ் அவர் டைரக்ட் பண்ண மூலியமா பார்த்துதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் வந்து போர் தொழில். இந்த படம் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிமா இருந்துச்சு. இந்த ஃபிலிம் வந்து பாத்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் மூவி. கிரைம் த்ரில்லர்னாலுமே ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷனா இருக்கும், அடுத்து என்ன அப்படின்னு வந்து ஒரு சஸ்பெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த படமும் இருந்துச்சு, ஒரு சஸ்பெக்ட் இருந்துகிட்டே இருந்தது, அடுத்து என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துட்டே இருந்துச்சு. அந்த படத்தை வந்து டைரக்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா நரேட் பண்ணியிருக்காங்க அந்த படத்துல. இந்த படம் வந்து எதை வந்து டினோட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு புக்கை வந்து ரெஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த புக் என்னன்னா The Art of War. இந்த புக்கை வச்சுதான் வந்து இந்த படமே வந்து எடுத்திருக்காங்க. அதாவது இந்த புக்கை வச்சுதான் இந்த படமே வந்து நரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து அவரோட அவுட்கம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால விஜயோட 54வது படம், இந்த படத்துக்கும் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த படத்துலயுமே வந்து சும்மா சொல்லக்கூடாது, அவரோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம், அதுலயுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் 50 crores அளவுக்கு ஹிட் ஆயிருக்கு. 50 crores இஸ் நாட் ஸ்மால் மணி. அவங்களுக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம்ன்றதுனால நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதுல யாருன்னு மமிதா சொல்லவே வேண்டாம், அவங்க மூவிஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ஜிவி பிரகாஷ் வந்து அவரோட மியூசிக் கம்போசிஷன்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு மைல்ட் ரேஞ்சில் போயிட்டு இருக்கும். அந்த மைல்ட் ரேஞ்ச் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவரோட சாங்ஸ் எல்லாமே இருந்தாலுமே அந்த ரொமான்டிக்கா ஒரு பக்கம் இருந்தாலுமே எனக்கு அவர்கிட்ட ரொம்ப கனெக்டான ஒரு மியூசிக், அந்த பிஜிஎம் வைஸ் கேட்டால் ரொம்ப வைப்ரண்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000ல் ஒருவன். அந்த படத்துல எல்லாம் இப்ப வரைக்குமே அந்த மியூசிக்கை வந்து யாரால பீட் பண்ண முடியல. ஏன்னா அந்த ரொம்ப ஒரு வைப்ரண்டா இருக்கும். அந்த மியூசிக் கேட்டாலே வந்து அந்த விஷுவலோட பார்க்கும்போது விஷுவலா மியூசிக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ஒரு ஏட்டிக்கு போட்டியா இருந்துச்சு. ஆனா இப்போ தனுஷோட ஒரு கம்பைன் பண்ணி இட்லி கடை இந்த படத்துல வந்து பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல வந்து பெருசா
மியூசிக் வைஸ் அந்த அளவுக்கு ஹிட் கொடுக்கல, ஒரு ரீச் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் வந்து சொல்லியிருந்திருக்காரு போல, இந்த படம் வந்து எல்லார் படம் மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம்ல ஹிட் ஆகுற மாதிரியோ இல்ல வந்து சோஷியல் மீடியாஸ்ல ஹிட் ஆகுற மாதிரியோ டக்குன்னு ரீச் கொடுத்துறாது. இந்த படம் வந்து ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்கும். இந்த படம் வந்து இந்த படத்தோட ஒரு நல்ல எமோஷனல் கனெக்ஷன் இருக்கும். கொஞ்சம் நாள் கழிச்சு தான் ஹிட் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த படமும், இந்த படத்துல வர கம்போசிஷனும் வந்திருக்கு இட்லி கடையில. அந்த ஒரு ஒரு ஆக்ஷனுக்குமே ஒரு ஒரு ரியாக்ஷன்ஸுக்குமே வந்து அவரோட மியூசிக் பேக்ரவுண்ட் பிஜிஎஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி மைல்டா ஒரு எமோஷனல் கனெக்ஷன் கொடுத்துச்சு. இட்லி கடையிலன்னு பார்க்கும்போது அந்த படம் வந்து தனுஷ்து ஒரு ஆவரேஜான ஃபிலிம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் ஏஜ் பசங்க, அந்த மிடில் ஏஜ் பசங்கள்லாம் வந்து ஒரு நல்ல பெரிய பெரிய கனவுகள் கால்வாங்க. அப்ராட் போகணும், அந்த லைஃப்ல போய் செட்டில் ஆகணும், அவ்வளவுதான் நம்ம ஃபேமிலியை செட்டில் பண்ணணும், அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் இதுவும். ஒரு சிம்பிளான மிடில் கிளாஸ் மூவி. ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்து பல விதமான கனவுகள் வச்சு அதுக்கப்புறம் இல்லை நம்ம அப்பாவோட ட்ரீமை வந்து சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இட்லி கடை வச்சு அந்த இட்லி கடை வந்து எந்த அளவுக்குலாம் ப்ராக்ரஸ் பண்றாங்க, என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அந்த விற்பனையா இருக்கட்டும் வாங்குறதா இருக்கட்டும், அந்த இடத்துல என்னென்னலாம் கோத்ரூ பண்றாங்கன்றத காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல. அந்த படத்துல அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கும். அந்த படத்துல வந்து ஹீரோயின் நித்யா மேனன்லாம் சொல்லவே வேண்டாம். அவங்களோட ஆக்டிங்லாம் வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ரோல், ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரோலா இருக்கு அவங்களுக்கு. அவங்க சூஸ் பண்ற மூவிஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்ல டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல தான் இருக்கு. அவங்க எடுக்கிற மூவிஸா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ், அதாவது அவங்க டைரக்ஷன் வைஸ் அவங்களோட கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து பக்காவா இருக்கு. இந்த படத்துல நல்லா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தனுஷோட இந்த இட்லி கடை மூவில வில்லன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் விஜய்ன்னு பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு அருண் விஜய் வில்லனா, அந்த மனசுல ஹீரோ தானே, பக்காவா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எனக்கு வந்து என்னையா இருந்தால் படம் டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. என்னையா இருந்தால் படத்துல எல்லாம் அந்த மனுஷன் வேற லெவல்ல கொடுத்திருப்பாரு. அருண் விஜயா இது அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கே வந்துடும். ஏன்னா அவரு வந்து ஒரு அஜித்துக்கு ஈக்குவலா வந்து நடிச்சிருப்பாரு. அஜித்துக்கு ஈக்குவலா வந்து ஒரு மாதிரி ஒரு வில்லனிசம் கொடுத்திருப்பாரு. அந்த பிஜிஎம்க்கு கேத்த மாதிரி இருக்கட்டும், அவர் ஒரு மாதிரி இந்த லோக்கல் சாங்ஸ், அந்த அந்த சாங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லோக்கலைஸ்டா இருந்தாலுமே ஒரு மாதிரி ஹை கிளாஸ்டா இருக்கும். அந்த படத்துல வில்லன் ரோல வந்து பக்காவா எடுத்திருப்பாங்க அர்ஜுன் விஜய்ன்னு சொல்லும் போது ஒரு குட்டி ஞாபகம் வந்துச்சு. அவரோட அடுத்த படம் வந்து மார்ச்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மார்ச்ல யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜி முத்தையா, இவரோட டைரக்ஷன்ல தான் வந்து அவரோட அடுத்த படம் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்ப்போம் இந்த படத்துல வந்து அருண் விஜய் வந்து என்ன மாதிரி ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுக்குறாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துலயுமே வந்து ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுப்பாரு. அவரோட கேரக்டர் வைஸா இருக்கட்டும், அவரோட ஸ்டைல் வைஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த படத்துல வந்து எப்படின்னு தெரியல, பார்ப்போம். அவரோட இந்த மார்ச்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. அந்த படத்துல எந்த அளவுக்கு ரீச் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ பார்ப்போம் என்னெல்லாம் இருக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு தனுஷ் படம், தனுஷோட ரிலீஸ், இதெல்லாம் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் போது அந்த மனுஷன் சும்மா ஒரு படத்துக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்தாரு. எல்லாருமே நம்ம ரிவ்யூ கூட இல்ல, ஜஸ்ட் இப்ப நம்ம கூட ஒரு படத்துக்கு போறோம் அப்படின்னா பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போறதுனா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஸ்டோரி போட்டு நல்லா இருக்கு பாப்பெல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி அவரும் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு எக்கோ படத்துக்கு. அந்த எக்கோ படத்துல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பியானா இவங்களோட ஆக்டிங் வந்து மாஸ்டர் பீஸ், வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மாஸ்டர் பீஸ் வேற லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து அது ஒரு அப்ரிஷியேட்டபிளா இருக்கணுமே தவிர்த்து அதை வந்து டக்குன்னு பராசக்தியோட கம்பேர் பண்ணிட்டாங்க. பராசக்தி இப்பதான் ரிலீஸ் ஆச்சு, என்னடா இது பராசக்தி பத்தி எதுவுமே சொல்ல, உடனே எக்கோ மூவிக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டு. எதனாலன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து தனுஷும் பராசக்தி, சிவகார்த்திகேயன், இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்லி மேனர்ல இருக்கும் போது ஏன் பராசக்தியை பத்தி எதுவுமே ஒரு அப்டேட் கொடுக்கல, இதை பத்தி மட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்களே அப்படின்றது அவங்க ஃபேன்ஸ்குள்ள நிறைய கச்சமுச்சாலாம் போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. பராசக்தி ஒரு நல்ல லீட் கொடுத்துட்டு இருக்கு, நல்ல மூவி போயிட்டு இருக்கு. இப்போ பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆன படங்கள்ல அந்த படம் வந்து ஒரு நல்ல ரீச் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு கூட வாவாதியார் ரிலீஸ் ஆச்சு. வாவாதியாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இப்படி இருக்க மாதிரி ஒரு நல்லா டக்குன்னு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி யாரும் அந்த அளவுக்கு சொல்லல. ஒரு ரிவ்யூ வைஸ் பாத்தீங்கன்னா வந்து ஓகேஷா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. எம்ஜிஆர் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. எம்ஜிஆர் ஃபேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ யாரு பெருசா இருக்கா எம்ஜிஆர் ஃபேன்ன்ற போது அவரோட இதுன்னு பாத்தீங்கன்னா 80s 70s அவர் தான் வந்து அந்த டைம்ல தான் பக்காவா இருந்துச்சு. அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டாங்க. பட் ஸ்டில் வந்து கார்த்திகோட இதுல வந்து பார்க்கலாம் எம்ஜிஆரோட இது வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. அப்படி பார்த்துட்டு இருக்க நட்சத்திரத்துல எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு தெரியல வாவாதியார் படம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்த பிறகு நான் சொல்றேன் எந்த அளவுக்கு இந்த படம் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு போய் வாங்க நம்ம திருப்பியும் D54 போவோம். D54 என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு தெரியல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஒர்க்கிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. மோஸ்ட்லி போஸ்ட் ப்ரொடக்ஷன்
விஷயம் தான். ஒரு சில நாட்கள்ல அந்த எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ ஹோப்ஃபுல்லா சீக்கிரமா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே போய் பாருங்க, நல்லா இருக்கும். ஒரு சின்ன ஒரு 3 ஹார்ஸ் ஃபேமிலியோட எல்லாரும் போற மாதிரி ஒரு ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட். ஆஸ் வெல் அஸ் இந்த D54 நாளைக்கு தான் அப்டேட் கொடுக்க போறாங்க. ஸோ அந்த அப்டேட்டும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.